இறுதிக்கட்ட தேர்தல் வாக்குப்பதிவு தொடங்கியது. வரிசையில் காத்திருந்து வாக்களிக்கும் மக்கள். பஞ்சாப், ஹிமாச்சல் உள்ளிட்ட 7 மாநிலங்களில் உள்ள 57 தொகுதிகளில் வாக்குப்பதிவு விறுவிறுப்பு. ஹிமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூரில் வாக்களித்தார் பாஜக தலைவர் ஜே.பி. நட்டா. முதல் நபராக சென்று வாக்களித்ததாக ஜே.பி. நட்டா பேட்டி. உத்தரப்பிரதேசம் கோரக்பூரில் முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் வாக்களித்தார். பஞ்சாபில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஹர்பஜன் சிங் ஜனநாயக கடமையாற்றினார். பதினெட்டு வயது நிரம்பாத சிறார்கள் வாகனம் ஓட்டினால் வாகனத்தின் உரிமம் ரத்து செய்யப்படும் என்ற விதிமுறை இன்று முதல் அமல். பெற்றோருக்கு 25,000 ரூபாய் அபராதமும் 3 மாதங்கள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என எச்சரிக்கை. தமிழ்நாட்டில் கோவை உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னை வானிலை மையம் தகவல். பறவை காய்ச்சல் நோய் பரவலை தடுக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தல். கேரளா உள்ளிட்ட மாநிலங்களுக்கு சுகாதாரத்துறை கடிதம். முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 14,707 ஏக்கர் இருபோக ஆயக்கட்டு முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. வார இறுதி நாளையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரம். இடுக்கி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெய்த கனமழையால் முறிந்து விழுந்த மரங்கள். ஆந்திர மாநிலத்தில் பரவலாக கனமழை கொட்டி தீர்த்தது. விசாகப்பட்டினம் உள்ளிட்ட இடங்களில் இடி மின்னலுடன் கனமழை. கேரளாவில் சாலையில் குட்டிகளுடன் நடந்து வந்த யானைகள். தாய் யானைகளுக்கு ஈடாக குட்டி யானைகளும் நடந்து வந்த காட்சி. டெல்லியில் இன்று மாலை நடைபெறும் இந்தியா கூட்டணி ஆலோசனையில் திமுக சார்பில் டி.ஆர். பாலு பங்கேற்பார் என அறிவிப்பு. கடைசி கட்ட தேர்தலால் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட சில தலைவர்கள் பங்கேற்கவில்லை. செல்போனை ஒதுக்கி வையுங்கள் மோடிஜி, தியானத்தில் கவனம் செலுத்துங்கள். தியானத்தினிடையே ஜிடிபி குறித்த பிரதமரின் எக்ஸ் தள பதிவு பற்றி காங்கிரஸ் கலகலப்பு விமர்சனம். சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து முனையத்திற்கு எதிரே ஜிஎஸ்டி சாலையில் உயர்மட்ட மேம்பாலம் அமைக்கப்படும். முதற்கட்டமாக வண்டலூர் சந்திப்பு முதல் காட்டாங்குளத்தூர் வரை மேம்பாலம் அமைக்கப்படும் என தமிழ்நாடு அரசு தகவல். பிரஜ்வல் ரேவண்ணாவின் தாயார் பவானி ரேவண்ணாவின் முன்ஜாமீன் மனு தள்ளுபடி. பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்த நிலையில் பவானி ரேவண்ணாவும் கைது செய்யப்பட வாய்ப்பு. அமெரிக்க ஆயுதங்களால் ரஷ்ய இலக்குகளை தாக்கலாம். உக்ரைனுக்கு அனுமதி அளித்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன். பண மோசடி தொடர்பாக தன் மீதான நீதிமன்ற தீர்ப்பு மோசடியானது என ட்ரம்ப் கூறியது பொறுப்பற்ற செயல். அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் கண்டனம்.
முல்லை பெரியாறு அணையிலிருந்து தமிழக பாசனத்திற்காக தண்ணீர் திறப்பு. கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியில் 14,707 ஏக்கர் இருபோக ஆயக்கட்டு முதல் போக சாகுபடிக்கு தண்ணீர் திறப்பு. திமுக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் இன்று நடைபெறுகிறது. திமுக பொருளாளர் TR பாலு, அமைச்சர்கள் KN நேரு, ஐ பெரியசாமி உள்ளிட்டோர் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்பு. சென்னை கோடம்பாக்கம் ஆற்காடு சாலையில் 4 அடி ஆழத்துக்கு திடீர் பள்ளம். மெட்ரோ ரயில் பணிகளால் பள்ளம் ஏற்பட்டதா என அதிகாரிகள் ஆய்வு. வார இறுதி நாளையொட்டி சென்னையிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம். பெங்களூரு, திருப்பூர், ஈரோடு, கோவையிலிருந்து பல்வேறு இடங்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது.